வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கடும் போட்டியை வழங்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து கொள்வதாக தகவல். அனுர ஆட்சியில் மாற்றம் வரும், அதற்கு பொதுமக்கள் பொறுமையாக இருப்பது அவசியம். கொழும்பு பல்கலைக்கழகம் அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெற அனுரவின் அதிரடி திட்டம் அறிவிப்பு வருகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியின் நேற்றைய அறிவிப்பின் மூலம் தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் நீங்கள் வந்து சேருங்கள் என்றவாறான நிலைப்பாட்டை கூறியிருப்பதாக யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். தமிழீழ மக்கள் விடுதலை புலிகள் கழகத்தின் பொதுச்சபை கூட்டம் வவுனியா விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இன்றைய தினம் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினோம். தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற விடயம். ஒரு கட்சி மற்றைய கட்சியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விடுத்து உண்மையான கூட்டாக செயற்பட வேண்டும். அன்று தமிழரசு கட்சியின் சின்னத்தில் நாங்கள் கூட்டமைப்பாக செயற்பட்ட போது பல பிரச்சனைகள் உருவாகியிருந்தது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தாங்கள் தனியாக போட்டியிடப் போவதாக தமிழரசு கட்சி முடிவெடுத்திருந்தது. அதன் பின்னர் சம்பந்தனுடனும் நாங்கள் கலந்துரையாட சென்ற போதும் அவர் மிக தெளிவாக அதே கருத்தை சொல்லியிருந்தார். நீங்கள் தமிழரசு கட்சியை இல்லாமல் செய்ய பார்க்கிறீர்களா எனவும் அவர் சொன்னார். இருப்பினும் கூட்டமைப்பை விட்டு தமிழரசு கட்சி சென்றாலும் நாங்கள் இயங்காமல் இருக்க மாட்டோம் தானே? அப்படி இருக்கவும் கூடாது. எனவே நாங்கள் ஜனநாயக தேசிய தமிழ் கூட்டமைப்பினூடாக உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தோம். இப்போது பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன. அவர்கள் தான் விட்டு சென்றவர்கள். எனவே அவர்கள் தான் வர வேண்டும். அவர்கள் வந்தால் எமது கட்சிகளோடும் சிவில் அமைப்புகளின் கூட்டோடும் கலந்துரையாடிய பின்னரே முடிவினை எடுக்கலாம். தனிப்பட்ட முறையில் சொன்னால் அவர்களது வரவு இந்த கட்டமைப்பை பெரிதாகும். அது எனக்கும் விருப்பம். அனைவரும் இணைவது தமிழ் மக்களுக்கு பலமாகவும் இருக்கும். அதனால் அவர்கள் சொல்லியிருப்பது தமிழரசு கட்சி சின்ன என்று. இது பழையபடி தமிழரசு கட்சி தான் முடிவெடுக்க போகின்றது என்ற அடிப்படையிலும் ஆதிக்கம் தமிழரசு கட்சியினுடையதே, நீங்கள் சேருங்கள், உங்களுக்கு நாங்கள் பார்த்து தருவோம் என்றவாறான ஒரு நிலைப்பாட்டையே கூறியிருந்தார்கள். அப்படியான நிலைப்பாட்டில் நாங்கள் போக முடியாது. அனைவரும் சம பங்காளிகளாக ஒரு கூட்டமைப்பாக இணைந்தால் அதில் சேர முடியும். அதற்கான நேர காலம் இருக்கின்றதோ தெரியாது. அவர்கள் 3 நாட்களையே அவகாசமாக கொடுத்துள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சங்கு சின்னத்தை எடுப்பதற்கான ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதற்கான முயற்சியினை செய்ததாக தீர்மானிக்கின்றோம். அதனை செய்வோம். அதுடன் இளைஞர்களையும் நிச்சயமாக உள்ளே கொண்டு வர வேண்டும். அதே போல அனுபவம் உள்ளவர்களும் இருக்க வேண்டும். இருந்தாலும் அப்படி ஒரு கருத்தாக்கம் மக்கள் மத்தியில் இல்லை. தேர்தலில் தாங்கள் போட்டியிடுவதற்காக சிலர் உருவாக்கும் ஒரு கருத்தே இது கட்சிகளை பலவீனப்படுத்துகின்ற ஒரு விடயம். நாங்கள் கடந்த முறையும் இளைஞர்களை நிறுத்தியிருந்தோம். இப்போதும் நிச்சயமாக இளைஞர்களை கேட்பார்கள். தமிழ் கட்சிகள் பிரிந்து நிற்பது பிரதிநிதித்துவத்தில் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்காகவே ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். சிலர் சேர முடியாத நிலை இருக்கிறது. குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தவும் நாங்களும் சேருவது கஷ்டமான விடயம். அரசுடன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அரசாங்கம் சொல்வதையே சொல்ல வேண்டிய சங்கடம் இருக்கிறது. எமது சார்பாக கதைக்க முடியாது. மௌனியாகவே இருக்க வேண்டும். அபிவிருத்தி பணிகள் செய்யலாம். ஆனால் 1956 பின்னர் நியாயமான ஒரு தீர்வினை நோக்கியே தமிழ் மக்கள் வாக்களித்து வருகின்றனர் என தெரிவித்தார். இதேவேளை தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் பொது சபை கூட்டம் வவுனியாவில் உள்ள வாடி வீட்டில் கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நாகலிங்கம் ரட்னலிங்கத்தை பொது சபையினால் உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யும் செயற்பாடு இன்று இடம்பெற்றதுடன் கட்சியினுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கும் கடும் போட்டியை வழங்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து கொள்ளும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவராக ருவான் விஜயவர்தன நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணங்கியதன் அடிப்படையில் இந்த கூட்டணி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக போட்டியிட்டது போன்ற அடுத்த பொது தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி இணக்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் எனவும் அவர்
அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வேண்டும் முதலாவதாக அரின் பெர்னாண்டோ முன்மொழிந்தார். அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இணக்கம் தெரிவித்ததுடன் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதே அவரது பிரதான நிபந்தனையாக இருந்தது. இந்த நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கலந்துரையாடல் தொடரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மெதும பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ரூபான் விஜயவர்தன் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலை தொடர்ந்து நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை நடத்துவது இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது என்பது அரசியல் வாக்குறுதி அல்ல, அது அவர்களின் உரிமை. எவ்வித மாற்றமும் இல்லாமல் பொது தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நிச்சயமாக நடத்துவோம். இனப்பிரச்சினைக்கு ஒரு நிலைக்குள் இருந்து கொண்டு மாத்திரம் தீர்வு காண முடியாது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் புதிய சட்டம் உருவாக்கம் ஊடாக நீர் தீர்வு காணலாம் என்றும் கருதுகிறோம் அல்லவா? அரசாங்கம் செயற்படுத்தப்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். தமிழ் முஸ்லிம் மக்கள் அரசாங்கம் தம்மையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்பதை உணர வேண்டும். அவ்வாறான வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும். சட்ட மாற்றத்தினூடாக மாத்திரம் இதனை மேற்கொள்ள முடியாது. நாட்டை நிர்வகிக்கும் கலாச்சாரம் மாற்றமடைய வேண்டும். அந்த மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்துவோம். மொழி உரிமை, அரச நிர்வாக உரிமை பொதுவான முறையில் உறுதிப்படுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பினூடாக மாற்றங்களை ஏற்படுத்துவோம். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அரசியல், கல்வி, சுகாதாரம், சமூகம் சார்ந்த விடயங்கள் உட்பட அடிப்படை தேவைகளில் காணப்படும் பிரச்சனைகள் இனப்பிரச்சினைக்கு ஒரு காரணியாக உள்ளது. யுத்தம் முடிவடைந்துள்ளது. இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இடைக்கால அரசாங்கத்தில் பாரியளவான மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் அரசாங்கத்தின் செயற்பாட்டு ஒழுங்குமுறையினூடாக காலம் காலமாக காணப்படும் பிரச்சனைகளுக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகளை சிறந்த முறையில் முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக செலவிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் 11 பில்லியன் ரூபாவை விடுவிக்கும் உரிமத்தில் ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடர்பிலான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ராஜகிரியில் உள்ள தேர்தல் செயலகத்தில் நேற்று பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆரம்பகட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான இரு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதி மாவட்ட செயலாளர்களின் பங்குபற்றலுடன் முதலாவது கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இதில் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆரம்பேல் ரத்நாயக்க கலந்து கொண்டார். இதேவேளை மாவட்ட தேர்தல்கள் அதிகாரிகள், உதவி ஆணையாளர், பிரதி தேர்தல்கள் ஆணையாளர்களுடன் தேர்தல் ஆணைக்குழு கலந்துரையாடல் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தது. அரசியலமைப்பு சபைக்கான ஜனாதிபதியின் பிரதிநிதியாக ஜனாதிபதி அனுரகுமார அமைச்சர் விஜித ஹேரத்தை நியமித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அரசியலமைப்பு சபையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பிரதமரான கலாநிதி ஹரிணி அமரசூரிய புதிய அரசியலமைப்பு சபை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் புதிய நாடாளுமன்றம் அமைக்கப்படும் வரை அரசியலமைப்பு சபையின் செயற்பாடுகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 9ஆம் திகதி அரசியலமைப்பு சபை கூடும் என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம் மற்றும் சாகர் காரியவசம் மற்றும் சிவில் உறுப்பினர்கள் 3 அரசியலமைப்பு சபையின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். அனுரகுமார தலைமையில் புதிய அரசாங்கம் அமைந்தவுடன் மக்கள் மீதான வரி விதிப்புகளை அதிகரிக்காமல் அரசின் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார். அத்துடன் ஆட்சியில் எங்கும் பரவியுள்ள ஊழலை கண்டுபிடிக்கவும் தடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகளால் இலங்கையில் எப்படியான மாற்றங்களை மக்கள் எப்போது காண முடியும்? இது தொடர்பாக கொழும்பில் நடந்த கருத்தரங்கில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் பிரியங்க துனுசிங்க பேசிய போது மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், அதற்கு மக்கள் பொறுமையாக இருப்பது அவசியம் என்று அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பேசிய போது, அனைத்துலக நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய செயற்படும் போது எதிர்காலத்தில் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். சில சமயங்களில் சொத்து வரி செலுத்துவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டி வரும். ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் பல்வேறு சலுகைகளை எதிர்பார்க்க கூடாது. நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியிருப்பதை நாம் அறிவோம்.
சில பொருளாதார உறுதித்தன்மை நிலைநாட்டப்பட்டுள்ளது. நாம் இங்கிருந்து மேலும் செல்ல வேண்டும். உறுதியான மாற்றம் ஏற்படுவதற்கும் உறுதியான நிவாரணம் பெறுவதற்கும் மக்கள் பொறுமையாக இருப்பது அவசியம். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனேயே வாழ்க்கை சுமை குறையும், வேலை பாதுகாப்பு அதிகமாகும், வருமானம் உயரும் போன்ற எதிர்பார்ப்புகளை குறுகிய காலத்தில் உருவாக்குவது நல்லதல்ல. தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் இதற்கு சிறிது காலம் பிடிக்கும். அரசாங்கம் செயற்படும் விதத்தை பொறுத்து பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதன் மூலம் ஓரளவு நிவாரணம் பெறுவதற்கு சிறிது காலம் எடுக்கலாம். இதன் காரணமாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து சற்று பொறுமை தேவைப்படுவதுடன் உரிய நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுக்க அரசாங்கத்தின் அனுமதியும் தேவை. பெரும்பாலும் என்ன நடக்கிறது எனில், மக்கள் மிக விரைவாக முடிவுகளை எதிர்பார்க்கின்றனர். தற்போதைய அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, குறிப்பாக இதுபோன்ற பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது எந்த அரசாங்கத்திற்கும் யதார்த்தமான அத்தகைய திறன் இருந்தது இல்லை என்றார் அவர். அனுரகுமார ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எதிர்வரும் பொது தேர்தலில் பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்றால்தான் அவரது கூட்டணி தேசிய மக்கள் சக்தி சுமூகமாக ஆட்சி செய்ய முடியும். அதற்கான தேர்தல் வியூகங்கள் தேசிய மக்கள் சக்தியால் வகுக்கப்படுகின்றன. மக்கள் ஆதரவை பெறும் வியூகங்களில் ஒன்று வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று என்பிபியின் சார்பில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க செய்வதும் தான். அதற்கான சூழ்நிலை இப்போது வடக்கு கிழக்கில் உள்ளதாக என்பிபி கருதுகிறது என்று கூறுகிறார்கள். அதற்கு காரணமும் உண்டு. வடக்கு கிழக்கில் பலமான கூட்டணியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறி போய்விட்டது. அதை திட்டமிட்டு சுமந்திரன் உடைத்தார் என்ற குற்றச்சாட்டும் உண்டு. அது உண்மையோ இல்லையோ, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது இல்லை. கூட்டமைப்பின் முதலாளி குரலாக ஒலித்த தமிழரசு கட்சியும் கலகலத்து போயுள்ளது. அதன் தலைவர் யார் என்பது அந்த கட்சி உறுப்பினர்களுக்கே தெரியாதபடி விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளது. தமிழ் அரசியல் தலைவர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றியவர்களாக உள்ளார்கள். இந்த முதியவர்களை தேர்ந்தெடுக்க பெரும்பாலான தமிழர்கள் விரும்பவில்லை. தாம் ஒதுங்கி கொண்டு இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தமிழ் முதிய தலைவர்கள் தயாராக இல்லை. மாவை சுமந்திரன் போன்றவர்கள் மேடை ஏறி பிரச்சாரம் செய்தால் கூட்டம் முடிந்து பத்திரமாக வீடு போய் சேர்வார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் கொதித்து போய் உள்ளார்கள். இது அனுரகுமாரவின் என்பிபிக்கு தமிழர் பகுதியில் ஒரு வாய்ப்பை காட்டுகிறது. தமிழரசு கட்சிக்கு போட்டியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளது. ஃப்ளட், டெலோ, EPRLF என்று பல அமைப்புகள் அதில் இருந்தாலும் அங்கும் நரைத்த தலைகளே காணப்படுகின்றன. இவர்களும் நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தும் எதையும் சாதித்ததாக தெரியவில்லை. அதை மக்களும் உணர்ந்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் EPDP அவரை மையப்படுத்தும் கட்சி. தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொடுக்கலாம், அதற்கு மேல் கிடையாது. இவை எல்லாமே தமிழர் தாயகத்தில் ஒரு அரசியல் வெற்றிடத்தை காட்டுகிறது. இப்படியான சூழ்நிலையில் அனுரகுமார தமது கட்சியின் சார்பில் தமிழ் உறுப்பினர்களை வேட்பாளராக இறக்கினால் வெற்றி பெற பெரிய வாய்ப்பு இருப்பதாக அந்த கட்சியின் தேர்தல் திட்டமிடல் குழு நினைக்கிறது என்று கூறப்படுகிறது. அவர்கள் வடக்கு கிழக்கிலும் ஜெயித்தால் அது அவர்களுக்கு ஒரு நாடளாவிய அங்கீகாரத்தையும் கொடுக்கும். அதனால் தமிழ் மக்களின் ஆதரவை பெற அனுரகுமார தமிழ் மக்களை கவரும் அறிவிப்பு ஒன்றை விரைவில் வெளியிடுவார் என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிப்பு, கடந்த கால அரசுகளின் பொறுப்பு கூறல், மாகாண சபை தேர்தல் மற்றும் சபைக்கான அதிகாரங்கள் ஆகியவை இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. இவை அனுரகுமாரவின் என்பிபிக்கு தமிழர் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகளில் செல்வாக்கை பெற்றுக் கொடுப்பது சாத்தியமே.